பக்கமாக தெரியலையா? கூடி குறுக வைக்கலையா? அசிங்கமாக தெரியல? அந்த கட்சி ஓட்டையே இந்த கட்சி ஓட்டல் கேட்குற வெளிப்படையா கொஞ்சமாவது உனக்கு இங்கீதான் இருக்கா? வீடியோ பாரு. மாப்பிளை பிடித்ததோ மாக இடித்ததோ என்று பேசுவதில்ல எனக்கு, ஓகேவா? அங்கே அன்றைக்கி ஆகஸ்ட் 15 சொன்னால் குடியரசு தினம்னு சொன்னார். உடனே அங்கே உள்ள எல்லாமே வந்து நியூஸ் கேட்டு எல்லாமே சொல்கிறாங்க ஆகஸ்ட் 15 குடியரசு தினம் இல்லை, சுதந்திர தினம்ட்டு. இது ஏன் அன்றைக்கி சொன்னேன்னா, உங்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கான்னு செக் பண்ணேன். உடனே ஊக்கா சொல்லைக்கு எதுவுமே தெரியவில்லை என்று சொல்லிக்கிச்சு. வெக்கமாக தெரியல. சொடலைக்கு என்ன பேர்? அந்த ஸ்பைடர் படத்தில் வர வில்லனுக்கு வைக்கிற பேரை எனக்கு வச்சிருக்கீங்க, சொடலைக்கிற பேர். யாராவது சாவடிச்சிட அந்த மாதிரி இந்த முடியெல்லாம் போட்டு இல்லைல்ல அப்போ எதுக்கு சொடலைக்கிற பேர்? ஒருத்தனை பார்த்து கேட்குறான், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமாரு. எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ் படித்தாலும் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். நாங்கள் இங்கிலீஷ் ஆன தமிழன், ஓகேவா? ஏ ஃபார் ஏடிஎம்கே, பி ஃபார் பிஜேபி, சி ஃபார் காங்கிரஸ், டி ஃபார் டிஎம்கே. எங்களுக்கு தெரியாதா என்ன? சின்ன வயசுலேருந்தே கரைச்சி குடிச்சு வந்திருக்கோம் இங்கிலீஷ்லாம். நாங்களாம் வந்து இங்கிலீஷ்லேயே புலவர்கள் பேர் வாங்குற அளவுக்கு இப்போலாம் வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு தமிழ் தான் முக்கியம். எங்கள் குழந்தைகளாம் தமிழ் தான் படிக்க வச்சுட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. தலைவரின் மகன் இல்லைம்மா. எனக்கு என்ன தமிழ் எழுத்து 560 தெரியாத ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறான். தமிழில் உங்களுக்கு எத்தனை எழுத்து பார்த்தோன்னு பிபிசி நியூஸில் தான் ஒருத்தர் கேள்வி கேட்குறான். தமிழ் குடும்பம் அல்லவா? திருக்குறள் 2020 எனக்கு தெரியாதா என்ன? அறம் செய்ய விரும்பு 60 சினிமா ஒரு திரைப்படத்தில் நான் போட்டிருக்கேன். அதாவது அந்த பாட்டை நான் அந்த படத்தில் போட்டிருக்கேன். அந்த படத்தில் பேர் போடுவாங்க வேணான்னு சொல்லிட்டேன். அப்படித்தான் தமிழோட பிள்ளையார வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏற்ற வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறான். இது வெக்கமாக இல்லை, கூடி குறி வைக்கல, கேப்பாளித்தனமாக தெரியவில்லை. நான் அப்படி தான் வந்து கொரோனா டைமில் சொன்னேன் ஒன்றியமா வாடு. ஆனால் நிறையா பேர் தப்பாக பிடிச்ச கொரோனா டைமில் எல்லாமே தனித்திரு விழித்திருக்கிறாங்க. இவங்கிட்ட ஒன்றியமா வா அப்படின்னு சொல்கிறான்னு வந்து கேட்குறாங்க. எதுக்கு சொன்னேன்? ஒன்றியத்து கொரோனா வரட்டு இருக்கிற முறையில் சொன்னேன். அதை வந்து தப்பாகவும் மீம்ஸ்கிரேட்டராகவும் போட்டுட்டு இருக்கீங்க ஒன்றியமா வாங்குற விஷயத்த. ஒருத்தர் வந்து பேசிடக்கூடாது, ஒருத்தர் வந்து செஞ்சிடக்கூடாது. அதான் நீங்களே உங்களுக்கான கமுக்கமாக வச்சுக்கிறீங்க. ஆக அங்கே ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ரெண்டு வந்து முன்னாடி வராரு. வெட்டிக்கிளி மாதிரி முட்டப்படி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து இங்கே வந்தால் கேமரா வரைக்கும். அதனால் தம்பி நீங்கள் அங்கேயே இருக்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. மிஸ்டர் சொடலை சார், இந்த ஆயுத பூஜைக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லவே இல்லையே. எந்த ஆயுத பூஜை? நம்ம வர ஆயுத பூஜைக்கு. ஆயுத பூஜை தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு ஆயுத பூஜை இருக்கு. அதான் சொல்ல வரீங்க. ஆமா, விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள். பொதுவாக விடுமுறை தினமா? ஆமா, விடுமுறை தினத்தை தான் நாங்கள் கொண்டாடுவோம். வேற வழி கிடையாது. நீங்க அதை தான் எடுத்துக்கணும். நீங்க என்ன மீடியா ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. என்ன பேசாம சிரிச்சுட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்க? ஒன்றுமே புரியல. தம்பி வந்து டெஃபினட்டா யோசிக்கிறாரு. தமிழ் கலாச்சாரத்துக்கு இப்பதான் வராரு. அவர் இந்த வரைக்கும் ஹிந்தி வராது பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து கூட்டணி வரல வந்து அவார கேட்கிற பாட்டு நம்மளுக்கு தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழர் நம்ம புரியுதா இல்லை? அதாவது தம்பி வந்து இப்போ வந்து சமஸ்கிருதத்தோட சேர்த்து ஒரு ஆயுத பூஜை கொண்டாட பார்த்துருக்காரு. நான் வந்து தடுத்துட்டேன். அதனால் தம்பி வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு. வந்து நீங்களும் யோசிக்க. விடுமுறை தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. என்னை நினைச்சிட்டே கொண்டாடுங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அன்றைக்கு நாள். 1964 இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துச்சு. அப்போ எனது ஃபாதர் காலமானது வந்து போராட்டத்துக்காக எனது தலைவர் வந்து கண்டமரத்தை தலை வைக்கிறார். அது மாதிரி ஏன் நீங்கள் வைக்கலன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். என் வீட்டு பக்கத்தில் போது மெட்ரோ ரயில் தலையை வச்சோன்னா தலை கிடைக்காது, உடம்பே கிடைக்காது. அவன் சொல்கிறான் அதே மாதிரி தலை வைக்க அப்படின்ட்டு. எதுக்குன்னு கேட்டால் சமஸ்கிருத போராட்டம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவிஷனுக்காக பிரத்யேகமாக வந்து நான் வந்து ஒரு வேடை மாற்ற போகிறேன். அதாவது அவ்வாறு ஜேஸ்கேன்னு உங்களுக்கு வரப்போகிறேன். இந்த டெலிவிஷனுக்காக சுடலைன்னு சொன்னீங்களே, அந்த சுடலை வந்து எப்படி ஒரு மாறுபட்ட கேரக்டராக மாற போகிறேன் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போய்க்க. புரிஞ்சுக்கோங்க மக்களே. இதை வந்துடுறேன். ஆக்கு ஃபன்னி தமிழ்நாடுக்கு இந்த தேசத்தில் கொரோனா अच्छा नहीं, ये फोन वर्षम मुंदिन वर्षम के एम द टूर द वर्ल्ड टूर के बट ಇದಕ್ಕೆ तमिल हिंदी वर्ष के not tour के yes I am sad को इसके I am sad. This corona is very dangerous. It's very country not come. Okay. अब तमिलनाडु कमगे इस कोरोना नहीं है, कोरोना प्रचना नहीं है. इस गजा पुल के नाक कमगे कोरोना नहीं है. इस तमिल टीवी चैनल पेटी है. इस आटाकार मैन
பேட்டி கொடுத்துருக்கேன். पेट्रोल किया अपन கேட்டிருக்கேன். ஓகே, पेट्रोल किया के सेंट्रल गवर्नमेंट is state government. Nobody is the answer. This is people is theoravadis. I mean terrorist. அவனா மோடிக்கே தமிழ் வணக்கம். I am just speaking in the word the book சொல்லல. Yes, go ahead. அவன் தான் டார்ச்சர் பண்ணும். ஓகே, டார்ச்சர் உங்களுக்கே பண்ணும். மாறேக்கு ஆக அவர் என்ன சொல்ற புரிச்சா உங்களுக்காக டார்ச்சர் என்னடா வேற ஒருத்தர் இருப்பாரு கிங்குன்னு ஒருத்தர் அவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நான் தான் கிங்கு, நானும் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவேன். எத்தனை நாள் தான் அவரே டார்ச்சர் பண்ணுவார். பல முறையாக நான் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணேன், கேட்டு போவேன். அவர் முதல் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருந்துச்சு. அதாவது அந்த அம்மா வந்து சௌந்தர்யா அவங்க பேட்டி கொடுத்துட்டு போது ஒருத்தர் பெட்ரோல் விளையாடான்னு கேட்டிருக்காரு. அந்த டைமில் அவர் அப்புறம் என்ன சொல்லிருக்காரு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலை கேட்குற அவங்க வந்து ஏன் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்காம வந்து இந்த அம்மாட்ட பேட்டி கொடுக்குற அம்மாட்ட வந்து கேட்குறாரு. அவர் கடுப்பாயிடுங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆக அடுத்தது என்ன சொன்னார் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அடுத்தது என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து போகிற வருஷம் வந்து ஊர் சுற்றுறாராம் உலகம் ஃபுல்லாக. இந்த வருஷம் வேர்ல்டு கப்பே வந்துடுவா, வேர்ல்டு டூரே. அது வரைக்கும் கூட வந்து இந்த கொரோனா பிரச்சனை முடியாதுன்னு சொல்லிட்டு வருத்தம் போடுறாரு. ஏன்னா இந்த வருஷம் வந்து ஊருக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வந்து சோறு வடிச்சு வருத்தப்பட்டிருக்காரு. ஓகேவா, கொரோனாவை பற்றி அவர் ரெண்டு வரை ஏழு கேட்குறாரு. கொரோனா உனக்கு வந்து வெக்கமாக தெரியல, கூலி குறுக்க வைக்கலாங்க வார்த்தையை கேட்குறாரு. புரியுதா இல்லையா? இதெல்லாம் ஏன்டா இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. நாங்களும் போடுவோம் கூட்டணி, ஐடியாசம் வரைக்கும் நாங்கள் கூட்டணி போடுவோம், நீங்கள் பார்க்க தான் போறீங்க, இது நடக்கும். ஓகேவா, வீட்டில் பார்க்க சட்டி, நாங்களும் போடுவோம் கூட்டணி. ஓகேவா, அதாவது பொங்கலுக்கு வந்து இடிக்கிட்டு மாம்பழம் வந்து கசப்புன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இந்த பழமொழிலாம் பேசுறதுக்கு நான் ஒரு ஆள் வேணும். என்னை மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு இருக்கணும். தமிழ் முறைப்படி சொல்கிறேன். பாய்.